ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் காரைக்குடி ஸ்டார் சிராஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் போகிற முன்னாடியே புன்னகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த புன்னகர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இன்னோவா ஸ்பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பிள்ளைங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு சயின்ஸாக நம்மளும் ஒரு சயின்டிஸ்ட்டாக வரலாங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் ஏற்படும். அது சம்மந்தமாக தான் இது பார்க்க போகிறேன். என் கூட பார்க்கலாம், நீங்கள் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னோவா ஸ்பார்க் சயின்ஸ் சென்டருக்குள்ளே வந்துட்டேன். டிக்கெட் எடுத்துட்டேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் என்ன நம்ம இருக்குன்னு அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்ம அப்படின்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இப்படி ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி உங்கள் கை எங்கே போகுதோ போகிற இடத்துக்கு இந்த மாதிரி ஃபாலோ ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் அதே வந்து ஜூபிட்டர் வந்து பிகெஸ்ட் பிளானட். ஜூபிட்டர் உங்களோட வெயிட் வந்து 38 kg, க்ளோசர் டு 38 kg தான் இருந்தது. ஆனால் ஜூபிட்டர் அதில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா உங்களோட கம் ஸ்டார்ட். பெண்டுலம் சொல்லுவோம். பெண்டுலம்ஸ் ஒரு பெண்டுலம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு வேறு லென்த்தில் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் லைக் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃபைனல் கலர்ஸ். ஸோ கலர்ஸ் ஒயிட் லைட்லேயே முக்கியமான கலர்ஸ் எது அப்படின்னா RGB. ஸோ அந்த கலர்ஸ் வந்து நம்ம இருக்கு. So see patterns were created. Now it's a different pattern. Yeah. So sound கேட்ட மாதிரி patterns will be different. ஸோ நம்ம பேட்டர்ன்ஸை வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது மாதிரி தான். ஸோ ஒரு சவுண்டுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த இங்கே ஒரு சான்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இன்னோவா ஸ்பார்க்குள்ள வந்ததோட ஹால்லே கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான எக்ஸ்பீரியன்ட் வச்சிருக்காங்க. மேம், இது என்ன சம்பந்தமா எக்ஸ்பீரியன்ட் தான்? இது வந்து புள்ளிஸ் பத்தி சொல்றது. ஓகே. இது வந்து மூவ் புள்ளி. ஏன் அப்படின்னா இது பாருங்க, இதுதான் புள்ளின்னு சொல்றோம். இது நீங்க நாம வந்து இது லோடு, இது புள்ளி. ஒரு லோடை வந்து லிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த நம்ம போடுற எஃபர்ட் வந்து இந்த புள்ளிஸ் வந்து மினிமைஸ் பண்ணும். அதே இங்க இருக்கிறதும் புள்ளி தான். ஆனா இது இதை வந்து பாத்தீங்கன்னா இனர்ஷியா டிஸ்க்னு சொல்றோம். இந்த 3 டிஃபரெண்ட் இனர்ஷியா டிஸ்க் இருக்கு. இது பிளாஸ்டிக் ஆனது, இது மெட்டல், இது 3மே நான் ரொட்டேட் பண்ணேன்னா எது ரொம்ப நேரம் இருக்கும், எது ஃபர்ஸ்ட் நிற்கும், நம்மளே வந்து ஒரு ரேஸ் வச்சு பார்ப்போம்.
ஸோ நான் இது மூணுமே நான் சுற்றி விடுறேன். இதுதான் நான் சுற்றி வச்சிருக்கோம். லெட்ஸ் see எவ்வளோ நேரம் சுற்றுது. இது நின்றுச்சு ஆல்ரெடி. இது ஆல்மோஸ்ட் சுற்றி போகுது. அண்ட் இது ஸ்டில் வந்து சுற்றிட்டு இருக்கு. வந்து y axis x axis அப்படின்னு கிராஃப் எல்லாம் போடுறது இல்லையா? ஸோ இது x axis இது y axis அப்படின்னா ஸோ இங்க இருந்து 1 2 3 4 அதே போல ஒரு ரெக்டாங்கிள் மேக் பண்ணலாம். ஸோ நீங்க யாராவது ஒரு மேக்கப் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் மேக் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் பெண்டுலமையும் நம்ம ஒரே நேரத்தில் நம்ம ஆட்டணும் அப்படின்னாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா அதோட லென்த் வேறையா இருக்கிறதுனால அதோட ஆசிலேஷன் ஆல்சோ சேஞ்சஸ். பார்த்தீங்கன்னா இது சீக்கிரம் நின்றுடுச்சு. லென்த் கம்மியா இருக்கிறது சீக்கிரம் நின்றுடும். லாங்கா இருக்கிற பெண்டுலம் வந்து அதிகமான ஆசிலேஷன்ஸ் பண்ணிடும். அந்த காலத்துல இருந்து விளையாண்ட ஸ்னேக் அண்ட் லேடர் பரமபதம்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல. இதுல நீங்க அந்த டைஸ்ல காயின் நம்ம தனியா வச்சு சின்னதா வச்சு போடுவோம், விளையாடுவோம், தாயம் வச்சு விளையாடுவோம். இங்க நம்ம வந்து பெரிய டைஸ் வச்சிருக்கோம். நீங்களே காயினா விளையாட போறீங்க. 6 1 2 3 4 5 6 8 Left leg on the green, light green. Your right hand on the brown. That brown. The yellow. Okay. So now your left hand on this green. Awesome. இது என்ன மாதிரி? இது ஃபுட்பால். நம்ம நார்மலா வந்து கிரவுண்ட்ல ஃபுட்பால் விளையாடுவாங்க இல்லையா? அதே செட்டப் தான். எப்படி நிற்பாங்க அப்படிங்கிறது ஒயிட் ஒரு டீம். ஸோ ஒயிட்டுக்கு 2 பேர் பிடிச்சிக்கலாம். ஸோ ஹேண்டில் இருக்கிறதுல 2 பேர் பிடிச்சிக்கலாம். இப்போ நீங்க தம்பி இப்படி வந்தீங்க அப்படின்னா கோல் கீப்பர் சைடு நீங்க நிற்கிற மாதிரி. இந்த சைட்ல நான் இருக்கேன் அப்படின்னா இந்த சைட்ல இதை நான் ஹேண்டில் பிடிச்சிப்பேன். நீங்க அந்த 2 ஹேண்டில் பிடிச்சிக்கலாம். வர இடத்துக்கு நீங்க பஞ்ச் பண்ணணும். ஸோ நீங்க தப்பா பஞ்ச் பண்ணீங்கன்னா இப்படி பண்ணீங்கன்னா தப்பா பண்ணிருக்கீங்க. இப்போ நம்ம இங்கே 3D ஷோ ரூம்குள்ளே தேட்டரில் இருக்கோம். 3D தேட்டர் லான்ச் பண்ணுறோம் நம்ம பூமியில இருந்து. இந்தியாவின் கேம்ஸு அந்த மாதிரியான கேம்ஸும் நம்ம இங்கே வந்து செம்மையா இருந்ததுல. இங்க வந்து ஸ்பேஸ்க்குள்ள அப்படியே போய் போற மாதிரியே இருந்தது. அப்படியே ராக்கெட்லாம் வந்து கண்ணுல மோதுற மாதிரி இருந்தது. மார்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. இதுதான் வேர்ல்டு குளோப் இது. ஸோ இது வந்து நாங்கள் வேர்ல்டு கிளாக்குன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த குளோபை நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் கண்ட்ரியோட டைமை நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டைம்லாம் போட்டிருக்கு. பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹெமிஸ்பியர், சவுத் ஹெமிஸ்பியர், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் பற்றி தெரிஞ்சு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுற எக்ஸிபிட். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஒரு இதுக்கும் ஒரு சவுண்டோட ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ எதனால் அப்படின்னா இது லாங்கராக இருக்குது. இந்த டியூபோட லென்த் லாங்காக இருக்குது. அப்போ பண்ணுங்க. ஸோ இது வந்து ரோலிங் டிஸ்க்னு சொல்லுவோம். ஸோ 2 டிஸ்க் இருக்குது கரெக்டாக. இதோட மொமெண்டம் இஸ் ஹையர். அதனால இது வேகமாக ஃபர்ஸ்ட் போயிடும். பிகாஸ் ஓகே. ஸோ இங்கே நம்ம 2 பால் வச்சுருக்கோம்.
ஓகே, இது வந்து ஸ்ட்ரெயிட் பாத்தா இருக்கு, இது கர்வ்டு பாத்தா இருக்கு. கரெக்டா? இதுதான் டிஃப்ரென்ஸ் இதுல. இப்போ இந்த 2 பாலுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அட் அ டைம் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் போகும்னு நினைக்கிறீங்க? இதுதான் போகும். செக் பண்ணுவோமா? கை வைக்காதீங்க. ரெக்டாங்கிள். அப்போ அதுல இருக்கிற ரெக்டாங்கிள் எங்க இருக்கு? ஸோ இதுதான் ரெக்டாங்கிள். அப்போ இதுதான் நம்ம வந்துட்டு மேட்ச் பண்ணி இப்படியே ரொட்டேட் பண்ணணும். ஸோ இது பேர் நாங்கள் லூப்னு வச்சுருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பாத் மாதிரி ஒரு ரெயின் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஒரு பாலை வந்து ஒரு ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். அதை ரிலீஸ் பண்ணும்போது அது கைனடிக். பாலை ரிலீஸ் பண்ண உடனே அது கைனடிக் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ பிகாஸ் அந்த காம்பவுண்ட் புள்ளி இல்லையா, 2 புள்ளி ஸ்பார்க் சயின்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா இருந்துச்சு. சரி, ஓகே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. உள்ள பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? 3D தியேட்டர்லாம் இருந்துச்சு. சரி, பார்க்கவே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு? உள்ள பின்வால் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த 3D தியேட்டர்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா அப்படியே முன்னாடி வர மாதிரி இருந்தது. கடைசியா ஆர்ச்சரி எனக்கு ரொம்ப தம்பி சொல்லுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. உள்ள நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, அதுல நிறைய நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சரி. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்மா பால் இருந்துச்சு. சரி சரி. பஞ்சிங் பண்றதுக்கு இருந்துச்சு. ஃபூஸ் பால் இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணீங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்கூல்ல கிளாஸ் நடத்துவாங்களே அது மாதிரி உள்ளதுதான் இங்க. அங்க பாடமா பார்த்திருப்பீங்க, இங்க லைவா பாத்தீங்களா? டெமோ பண்ணி பாத்தீங்களா? ஆமா, நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. மிரர்லாம் நிறைய இருந்துச்சு. அது கியூப் வச்சு ஷேப் கிரியேட் பண்றது. அதுக்கப்புறம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க இன்னோவா ஸ்பார்க்கில் வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்போம். என் பேர் நௌஃபல். நாங்கள் இந்த 5 days ஒர்க் ஷாப்பில் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணோம். அந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் அவங்க வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு. பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக எல்லாமே மாடலோடு வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் படிக்கும்போது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு நிறையா சப்ஜெக்ட்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹாய், என் பேர் முகமது ரயான். நாங்கள் வந்து டிசம்பர் மந்தில் ஸ்டெம் பேஸ்டு லேர்னிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்து போனோம். கெமிஸ்ட்ரி பேஸ்டு, இப்போ வந்து பயாலஜி ரோபோட்டிக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சோப் மேக்கிங், அப்புறம் வந்து மைக்ரோஸ்கோப், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ்லாம் லேர்ன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வர அப்கமிங் சம்மர் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து அதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு. சம்மர் கேம்புக்கு இன்னோவா ஸ்பார்க்குக்கு நீங்களும் வாங்க.